நம்ம பார்க்குறது ஒரு ஸ்வீட்டும் காரமும். என்னோட அம்மாவோட ஃபேவரட் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு சிறு பிள்ளையில் மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து ஸ்வீட்டு. அந்த ரெசிபிக்கு பேர் கத்திரிப்பு மிட்டாய். அதிலே காரம் செய்கிறதுக்கு பேர் கலகலா. ரெண்டுமே நான் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவினிங் நேரத்தில் நம்ம சிப்ஸு அது போலெல்லாம் கொடுக்காம நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக நிறைய காணும். நீங்கள் கம்மியாக மாவு போட்டால் கூட நிறைய காணும். அதுபோல் நீங்கள் இந்த கலகலா கத்திரிப்பு மிட்டாய் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சமையலறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 1000 வியூஸ் வர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் உற்றவங்களுக்குமே. ஒரு பங்கு மைதா மாவு, ஒரு பங்கு கோதுமை மாவு, இது நம்ம வீட்டில் இருக்கிற கால்படி உலக்கில் போட்டிருக்கேன். ரெண்டையும் இப்படி விஸ்கால கலக்கும்போது ரெண்டும் ஒன்று கலந்து நல்லா கலந்துரும். இதை பாதி பாதி மாவாக பிரிச்சுக்குவோம். ஸ்வீட்டுக்கு கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சம்னு. முதல்ல காரத்துக்கு இதில் நான் ஓமம் கொஞ்சமாக போடுறேன், ரொம்ப போட வேண்டாம். ஓமம் இல்லைன்னா ஜீரகம் போடுங்க. நான் வரமிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் ஃப்ளாக்ஸ் போல் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு கலந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சை எண்ணெயாக ஊற்றுங்க. காய்ச்சியெல்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு பதம் இருக்குது. நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு போல் கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தொய்வா மேலே கொஞ்சம் காயாமல் இருக்க அப்படி எண்ணெயை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும். அடுத்தது நம்ம ஸ்வீட்டுக்கான மாவை கலந்துடலாம். அதாவது இதுவும் 200 கிராம் மாவு, அதுவும் 200 கிராம் மாவு. உப்பு சும்மா 2 பிஞ்சு போட்டுக்கிறோம். அதே போல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். கால்படி மாவு எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். நம்ம இப்போ 2 கால்படி எடுத்துருக்கோம், மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதே போலவே இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொலன்னு ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை மாவோ மைதா மாவோ நீங்கள் இந்த இடத்துல 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் கலந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இது போல் பதமாக வச்சிடலாம். நிறைய காணும், உங்களுக்கு எண்ணெயும் இழுக்காது. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதாவது சப்பாத்தி திரட்டுற கட்டையை விட இது மாதிரி ஒர்க்கிங் பிளேஸில் வைக்கிறது நல்லது. கண்டிப்பாக சிங்க்குக்கு பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது போல். ஏன்னா சிங்க்கு பக்கத்தில் எப்படியோ ஒரு சில கிருமிகள் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த பக்கமாக நீங்கள் நல்ல பிளேஸை தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மாவு போட்டு தேய்ச்சிக்குங்க. எண்ணெய் போட்டு கூட தேய்க்கலாம், ஆனால் அது கையில் எடுக்கிறதுக்கு வாகா வராது. இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கிறோம். உங்கள்கிட்ட சோமாஸ் கட்டர்னு அந்த காலத்தில் இருக்கும், அது வீட்டுகளில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் கட் பண்ணிக்கலாம். இது பீஸா கட்டர். நம்மளோட வடிவங்கள் தான். நாங்கள்லாம் 70s நானும் என் தம்பியும் போடுறது தான் வடிவம். ஆனால் இதை டைமண்டாக போடணும், அது நம்மளுக்கு எப்படி வேணாலும் இழுத்து விடலாம். சின்ன சின்ன சதுரங்களாக போட்டுக்கோங்க, அப்போ தான் 4 பக்கமும் வெந்து கிறிஸ்பி கிடைக்கும். அது மட்டும் நம்ம கவனத்தில் வைக்கணும். 2 மாவும் கலந்து போடும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும். தனித்தனியாக பரத்தி வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்றா கூட போட்டுக்குங்க. அந்த சட்டியில் நல்லா எல்லாம் வேகிற அளவுக்கு பிளேஸ் இருக்கணும். உங்களுக்கு உப்பி வந்ததுன்னா கிறிஸ்பியாக வராது. அதனால் ஃபோர்க்கு கம்பியில் அப்படி அங்கங்கே டாட் போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், சல்லுன்னு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 30-40% ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்படி அள்ளியே நீங்கள் போடலாம். எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா அலசி விடுங்க அரிகரண்டியில். ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஃப்ளேம் கண்டிப்பாக ஒரு 40% ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும். எண்ணெய்லாம் இப்படி நல்லா ஓசை அடங்குனதுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா காற்று பட்டு ஆறினோன்னு கிறிஸ்பியாக சவுண்டே கேட்குது பாருங்கள். இதே ஒரு
நல்லா கிறிஸ்பியாகுங்கிறதுக்கு ஒரு இது. இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம அதெல்லாம் நான் போட்டு எடுத்துட்டேன் காரத்துக்கு தனியாக. இப்போ ஸ்வீட்டுக்கு அதே போலவே மாவு போட்டு நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டு, இப்போ இந்த கட்டரில் வந்து கொஞ்சம் அதாவது கட்டிங் வந்து வி வடிவம் போல் இருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த வடிவத்தில் போட வேண்டாம். அது வந்து அந்த வி இருக்கிற அந்த ரவுண்ட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மாவு உப்பிக்கும். அதனால் நம்ம முதல்ல போட்டோம் பார்த்திங்களா, அது மாதிரியே கோடுகள் வர்றது போல் போடுங்க. நெளிகள் வர்றது போல் வேண்டாம். நெளிகள் வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் உப்பிக்கும் அந்த மாவு. டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். அதை தனியாக வச்சுட்டோம் காரத்தை. இப்போ ஸ்வீட்டுக்கானதை தனியாக போட்டு எடுக்கிறோம். ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். மேலே டக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அள்ளி அப்படியே போடலாம். இதுவுமே அப்படி தான் 3லேருந்து 3.5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். எண்ணெயே இழுக்காது பாருங்கள். மாவு தேய்ச்சி துவைச்சி போட்டதால் அது கொஞ்சம் வந்து அந்த கலர் மட்டும் அந்த மாவுகள் பட்டு அப்படி இருக்கும், எண்ணெய் கலர். அது நம்ம தனியாக வச்சு தோசை சப்பாத்தி போட்டு நம்ம தீர்த்திடலாம். இப்போ 1 பங்கு மாவு எடுத்தோம் இல்லையா, 1/2 பங்கு சர்க்கரை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. அது உங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னா அதே சர்க்கரை எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றுங்க. கம்பி பதம் வரணும், நல்ல ஸ்டிக்கியாக நிற்கணும், அதுதான் பதம். இந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எள்ளை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த வறுத்த இந்த கத்திரிப்பை மிட்டாய்களையும் போட்டு எள்ளு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா இப்படி குலுக்கி விடுங்க. ஆனால் குலுக்க முடியாது. லைட்டாக கரண்டி காம்பில் தான் அப்போல்லாம் போட்டு அப்படியே கிளறி விடுவாங்க, உடையாமல் இருக்க. ஆனால் இது உடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிடத்தில் அப்படியே பூத்து வந்துடும். வெறும் மைதா மட்டும் போட்டால் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவு போட்டதால் இந்த மெரூன் ஷேட் இருக்குது. சாப்பிட கரகரன்னு அட்டகாசமாக இருக்கும் இந்த கத்திரிப்பு மிட்டாய். கலகலாவும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு பேர் கலகலா, இந்த ஸ்வீட்டுக்கு பேர் கத்திரிப்பு மிட்டாய். எள்ளு உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க. நாங்கள் அப்போல்லாம் எள்ளு போடுவோம். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுவுமே காரமுமே. என்னோடய வீட்டுக்கார்கிட்ட கொடுத்து பார்க்குறேன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு காரம் தான் பிடிக்கும்.